தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம், மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது. கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பராசியிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு, 10ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 11ஆம் தேதி காலை. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன், ஏப்ரல் 11ஆம் தேதி ராத்திரி சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு, 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி, 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பயிற்சி, ஏப்ரல் 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா ஏப்ரல் 14 சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஏப்ரல் 8 அமாவாசை, அதாவது பங்குனி மாத அமாவாசை. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. ஏப்ரல் 15 சந்தான சப்தமி. ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில். இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, பதட்டம் அதிகரிக்கும், தொழில் ரீதியான பதட்டம் அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒர்க்லோடு, நீங்கள் நார்மலாக 8 மணி நேரம் வேலை பண்ணுற ஆள், ஆனால் இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 மணி நேரம் வரைக்கும் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒர்க்லோடு இருக்கும். அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உடனே 22 மணி நேரம் எவன் சார் வேலை பண்ணுவான்னு சில பேர் கமெண்ட் போடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. மாத முற்பகுதி 10ஆம் தேதி வரைக்கும் சனி செவ்வாய் சேர்க்கை உடல் உஷ்ணம், உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயார் அல்லது மாமியாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் பேரில் வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் சுக்கிரன் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் காரணமாக தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, வியாபார அனுகூலம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ஒரு புதிய அணுகுமுறையின் மூலமாக புதிய வாய்ப்புகள் வருவது. நீங்கள் புதுசாக ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைசி வளர்ச்சி அடைகிறது போன்ற அனைத்து அனுகூல பலன்களும் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால் அரசாங்க அதிகாரிகளுடன் அன்பு பாராட்டி நட்பை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான முயற்சியில் பெரிய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் இடமாற்றம், வெளியூர் மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும்.
ராசிநாதன் செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் படபடப்பு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி லைக் சண்டை கோழின்னு சொல்லலாம். நீங்கள் எப்போவுமே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. யாருக்கிட்ட யார் வாயை பிடுங்கலாம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு தயாராக இருப்பீங்க. அதே சமயம் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். அல்லது பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் கடுகடுப்புடன் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை, நீங்கள் சொல்லாத வார்த்தைகளை நீங்கள் சொன்னதாக சொல்லி உங்கள் மீது குடும்பத்தார் குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அதில் உங்கள் குழந்தைகளும் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. அனாவசியமாக அவங்கக்கிட்ட பேசாதீங்க. குழந்தைகள்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்க, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் அலைச்சலை தரக்கூடிய மாதமாக இருக்கும். கொஞ்சம் பதட்டத்தின் காரணமாக நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, மருந்து சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இல்லாட்டி வேண்டாத அலைச்சலையும் வேண்டாத வழக்குகளையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாத முற்பகுதியில் புதன் 5ஆம் இடத்துக்கு வரதுனால நீச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக படிப்பில் ஆர்வம் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை. கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி படிப்பில் ஜெயிக்கிறது கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைத்தால் மட்டுமே வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சங்கடத்தை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அபவாத பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த அனைத்து ஆண் பெண்களும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கிற பேரில் எந்த ஒரு அறிவை பயன்படுத்தி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு உண்டான ஊதியம் தான் வரும். அடிஷ்னலாக பணம் வரும், நம்ம கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். மாத முற்பகுதியில் ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களில் பூமி தொடர்பான பிரச்சனைகள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் 10ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் தேதிக்கு மேலே அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உழைப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற வருமானம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தாது. ஆனால் வருமானம் ஏதோ சுமாரான லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகளால் மன உளைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் முதல் வயதானவர்கள் வரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பதும், வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கடன் மட்டுமல்லாமல் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான், அவருக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனுக்கு உண்டான வேல் மாறல்ங்கிற மந்திரம், முருகனின் வேல் கொண்டு எல்லா கஷ்டங்களையும் தகர்த்தெறிவான். அந்த வேலை வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு தடவை சிக்கல்ங்கிற ஊருக்கு போயிட்டு சிங்காரவேலரை தரிசித்து வாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு எதிர்ப்புகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக அமைந்திட அந்த சிக்கல் வழிவகுப்பான். இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை, உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல், குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அந்த 10-11 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும்.
அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.